ஹலோ கைஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மே 21க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 5ஆம் கட்ட தேர்தல் 60% வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடி ஆகிங்க, நம்ம வாக்கு எண்ணிக்கை புதிய பிரதமரும் வரப்போகிறாங்க. ஹெலிகாப்டர் விபத்து நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ஈரான் அதிபர் பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் பார்த்திங்கன்னா அங்கே துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஒரு நாளுங்க. ஏன்னா இந்தியாவுக்கு அதிகமாக ஈரான் பார்த்திங்கன்னா உதவி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா காவேரி மேலாண்மை, இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் நியூஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்துடலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெங்கு நோயை பற்றி சூப்பராக கொடுத்துருக்காங்க. எங்கன்னா ஓகே இங்கே பாருங்கள், தடுப்பூசி வரும் வரைன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெங்கு நோய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொசுவால் மட்டும்தான் வருது. அதுதான் ஏடிஸ் எஜிப்ட் அப்படின்ற ஒரு கொசு வகை தான் இந்த டெங்கு காய்ச்சலுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இது சார் டெங்கு இந்த ஏடிப்ஸ் வகைகள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருவநிலை மாற்றம், நகரமயமாதல், திட்டமிடப்படாத திடக்கழிவு மேலாண்மை, நகர்ப்புற கட்டுமான பணிகள், இது எல்லாமே அதிகரிக்கும் காரணத்தால் தான் இந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், இதெல்லாம் வந்தால் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் ஒரு ரியல் ஃபேக்ட் என்னென்னா, உலகில் டெங்கு பாதிப்புக்கு இதுவரை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ டெங்கு பாதிப்பு வந்தோன்னா கொரோனா மாதிரி தான் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி சிஸ்டத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்றைக்கான குறள் பாருங்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு இருக்கார் திருவள்ளுவர். அறிவுடைமை அதிகாரத்தில் வந்திருக்கு. அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாவது இருப்பது அறியாமையாகும், ஆனால் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையாரின் தொழிலாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இதை அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய விஷயங்க, புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான மனு விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டங்களுக்கு பதிலாக நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநயம், அப்படி 3 குற்றவியல் சட்டங்களை நம்ம டிசம்பர் 21 நிறைவேற்றப்பட்டிருக்கு. திரௌபதி முர்மு என்ன பண்ணாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா? பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்கள், ஆங்கிலேயர் வகுத்த சட்டங்களிலே போலீஸ் காவலில் 15 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. 15 நாட்கள் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போலீஸ் காவலில் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், ரிலீஸ் பண்ணிடணும், இல்லைனா அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நிரூபிக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு மேல் நீடித்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சித்திரவதைக்கு வழிவகுக்குமா? உள்ளே போயிட்டாருன்னு என்ன பண்ணலாம், 90 நாட்களுக்கு அவனை நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டடியில் எடுத்துக்கலாம்னு சொன்னால் ஒருத்தர் எடுத்து கஸ்டடியில் சந்தேகப்படுறோன்னு வச்சுட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கிரிட்டிக்காக இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஆனால் அந்த சட்டங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சார், வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா தமிழகம் முழுவதும் மழை பரவலாக இருக்கா? இருக்குது சார். ஓகே, மழையை பற்றி அஞ்சாதீங்க. இன்னொன்று வந்திருக்கு பாருங்கள். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புயல் சின்னம் ரெமல். ஞாபகம் இருக்குங்களா, நம்ம சொன்னோமே அடுத்த புயலுக்கு வந்துச்சுன்னா அந்த பேர் என்ன வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பேர் உடனே நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லேயும் சொல்லிடுறேன். ஸோ அட் த சேம் டைம் பாருங்கள், நல்லா மழை வர டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. உட்காந்து படிங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய படித்து ரீகால் பண்ணி வச்சுக்கங்க. எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.